வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் மும்பையில் கைதான பொடிலேசி. சர்வதேச சிவப்பு அறிவித்தலின்றி 14 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு. பல கட்சி ஆட்சி முறையை அளிப்பதற்கு நடவடிக்கை, ரணில் குற்றச்சாட்டு. நிலக்கரி பிரச்சனையை மூடி மறைக்க சுரேஷ் சலே கைது, ராஜத சேனாரத்ன சந்தேகம். இரு உளவு இயந்திரங்கள் மீது துப்பாக்கிச்சூடு, கிளிநொச்சியில் விசேட அதிரடிப்படையினர் அதிரடி. ஓமந்தையில் கோர விபத்து, 2 காயம், 3 மணி நேரம் தடைப்பட்ட போக்குவரத்து. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை முறியடிக்க தமிழரசு கட்சி தீவிரம், போராட்டங்களில் பங்கேற்குமாறு வேண்டுகோள். டிராக்டர் சக்கரத்தில் சிக்கி 15 வயது சிறுவன் பலி. உயர்தர பரீட்சையின் செய்முறை பரீட்சைக்கான திகதி அறிவிப்பு. கடலில் நீராடச் சென்ற ஒருவர் பலி, மற்றும் ஒருவர் மாயம். அவைமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு போதைப்பொருள் கடத்தல்காரரும் திட்டமிட்ட குற்றவாளியுமான பொடிலேசை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் விமான நிலையத்திலிருந்து காலை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மும்பையிலிருந்து இன்று அதிகாலை 5:56 மணிக்கு வந்த ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான ஜூஎல் 142 என்ற விமானத்தில் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் தலைமறைவாக இருந்த பொடிலேசி 2024 ஆண்டு இந்தியாவிற்கு தப்பிச் சென்றிருந்தார். பிணை வழங்கப்பட்டதை அடுத்து அவர் சட்டத்தரணி ஒருவரின் காரிலேயே நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறியிருந்தார். இதனையடுத்து அவர் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவின் மும்பையில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவரது கைது குறித்து இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீஸ் இலங்கை பாதுகாப்பு துறையினருக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை விரைவாக இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. அதன்படி நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 2 அதிகாரிகள் அவரை அழைத்து வர இந்தியாவிற்கு சென்றதுடன் அவர் இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். இவருக்கு எதிராக நிலுவையில் உள்ள பல குற்றச்சாட்டுகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். சர்வதேச சிவப்பு அறிவித்தலின்றி இதுவரை 14 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல் காரணமான பொடிலேசி என்ற ஜனித் மதுசங்க டி சில்வாவை நாட்டிற்கு அழைத்து வந்தமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 2024 ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 29 சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வர முடிந்துள்ளதாக ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்காக இதுவரை 89 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளன. 2026 ஆண்டில் இவ்வாறான சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அதிகபட்ச முயற்சிகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். பல கட்சி ஆட்சி முறையை இலங்கையில் இருந்து அளிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே குற்றம் சாட்டினார். தேசிய மக்கள் சக்தி அரசின் செயல்பாடுகள் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் இணைந்து நேற்று முன்தினம் கூட்டு கலந்துரையாடலை நடத்தியிருந்தன. இதன்போதே பல கட்சி ஆட்சி முறைக்கு இலங்கையில் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை நிலைநிறுத்த கடுமையாக போராட வேண்டும் என்று ரணில் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டின் ஜனநாயக தத்துவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றன. வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் மகா சங்கத்தினர் அவமதிக்கப்படுகின்றனர். போலியான குற்றச்சாட்டுகள் மூலம் எதிர்க்கட்சிகளை அடக்கி ஒடுக்கும் செயல்பாடுகளும் இடம்பெறுகின்றன. இத்தகைய செயல்பாடுகளை நாம் தீர்க்கமாக எதிர்க்க வேண்டும். நாட்டின் உறுதித்தன்மையை பாதுகாக்கவும் தேசிய பாதுகாப்பை மேம்படுத்தவும் எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரிக்கும் என்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் செய்வதற்கு வேறொன்றுமில்லை என்பதற்காக சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருப்பாரானால் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்காது என முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரத்ன தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டமைக்கு எவ்வாறான சாட்சியங்கள் உள்ளன என்பது எமக்கு தெரியாது. ஆனால் எமது ஆட்சியின் போது இந்த தாக்குதல்களின் பின்னணியில் பிரிதொரு குழு இருப்பதாக நாமும் சந்தேகம் வெளியிட்டிருந்தோம். மட்டக்களப்பில் 2 போலீசார் கொல்லப்பட்டதிலிருந்தே இந்த தாக்குதல்கள் ஆரம்பமாக இருந்தன. அன்றைய தினமே அந்த சம்பவத்தை விடுதலை புலிகள் அமைப்புடன் இணைத்து கூறப்பட்டது. எவ்வாறாயினும் அன்று நாம் அதனை நம்பவில்லை. விடுதலை புலிகளால் அவ்வாறான ஆயுத தாக்குதல்
தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான இயலுமையும் தற்போது இல்லை. அந்த வகையில் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அது சஹ்ரான் குழுவினரால் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் என்பது தெரியவந்தது. எனவே ஆரம்பத்தில் இராணுவத்தினர் எவ்வாறு இந்த கொலைகள் விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவை என்ற முடிவுக்கு வந்தனர். ஏனைய சம்பவங்களை போன்று இதுவும் வெறும் காட்சியாக இருந்தால் அது பிரயோசனமற்றது. செய்வதற்கு வேறொன்றுமில்லை என்பதற்காக சலே கைது செய்யப்பட்டிருப்பாரானால் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்காது. எனவே சரியான விசாரணைகளை முன்னெடுத்து உண்மையை வெளிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். நிலக்கரி பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இந்த கைது பயன்படுத்தப்படக்கூடாது என்றார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பரந்தன் பூநகரி வீதி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணலேற்றி பயணித்த 2 உளவு இயந்திரங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையினர் தடுத்து நிறுத்திய போதும் சமிச்சையை மீறி சென்றமையினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக குறித்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி பயணித்த உளவு இயந்திர சாரதி ஒருவர் தப்பியோடிய நிலையில் மற்றைய உளவு இயந்திர சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தில் விசேட அதிரடிப்படையினர் ஒருவர் உளவு இயந்திரத்தில் மோதுண்டு காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா ஓமந்தை பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. கண்டெய்னர் லொரி மற்றும் மாட்டுச்சாணம் ஏற்றி வந்த லொரியும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் ஒரு லொரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தால் ஏனையின் வீதியின் போக்குவரத்து சுமார் 3 மணி நேரம் தடைப்பட்டதுடன் நீண்ட வரிசையில் வாகனங்கள் தரித்து நின்றதை அவதானிக்க முடிந்தது. குறித்த விபத்தானது அதிக பனிமூட்டம் காரணமாக இடம்பெற்றிருக்கலாம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணையினை வவுனியா ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் அதற்கு மாற்றீடாக கொண்டுவரப்படவுள்ள புதிய சட்டமூலத்தை எதிர்க்க வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இச்சட்டங்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அனைத்து போராட்டங்களிலும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் மிகுந்த முனைப்புடன் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்பதே எமது நீண்டகால கோரிக்கையாகும். இதனை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டங்கள் உட்பட நாடளாவிய ரீதியில் பல்வேறு போராட்டங்களை நாம் நீண்டகாலமாக முன்னெடுத்து வந்துள்ளோம். இந்த நிலையில் தற்போதுள்ள சட்டத்திற்கு மாற்றீடாக அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமூலம் என்ற பெயரில் புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கு எடுக்கும் முயற்சிகளை நாம் வன்மையாக எதிர்க்கிறோம். இப்புதிய சட்டம் மூலம் எக்காரணம் கொண்டும் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக உள்ளோம். எனவே இந்த சட்டத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அனைத்து போராட்டங்களிலும் நமது கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவரும் மிகுந்த முனைப்புடன் பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றுள்ளது. யாழ்ப்பாணம் சட்டவிரோத தையிட்டி விகாரை அமைப்பு தொடர்பான 3 வழக்குகளுக்கான விசாரணை திகதிகள் பிற்போடப்பட்டுள்ளன. தையிட்டு விகாரை தொடர்பான வழக்குகள் மல்லாகம் நீதிமன்றில் நேற்று அழைக்கப்பட்டன. இதன்போது ஒரு வழக்கின் விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கும் ஏனைய 2 வழக்குகள் ஜூலை மாதத்திற்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தனியார் காணி ஒன்றில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த விகாரையை அகற்றக் கோரி போராடும் மக்களுக்கு எதிராக போலீசார் இந்த வழக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இதேவேளை காணி உரிமையாளர்களும் பொதுமக்களும் ஒவ்வொரு பூரணி தினத்தன்றும் தமது போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலத்திற்குள் 3 பிரதான ஊழல்களில் சிக்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷாரா இந்துனில் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தரமற்ற நிலக்கரியால் நுரைச்சோலை மின் நிலைய உற்பத்தி குறைந்துள்ளது. இதனை ஈடு செய்ய டீசல் மின் நிலையங்களை பயன்படுத்துவதால் நாட்டிற்கு சுமார் 3026 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த நஷ்டத்தை ஈடு செய்ய மார்ச் மாதம் முதல் மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதிகாரிகளின் தவறுக்கு அப்பாவி மக்களின் தண்டப்பணம் செலுத்த வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பினார். அரசாங்கத்தின் ஊழல்கள் மற்றும் தோல்விகளை மறைக்கவே முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானியை அரசாங்கம் தற்போது கைது செய்துள்ளது. 2025 ஏப்ரல் 21க்குள் உண்மையான சூத்திரதாரியை பிடிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இப்போது மக்களின் கவனத்தை திசை திருப்ப இந்த கைதுகள் ஒரு ஊடக நாடகமாக அரங்கேற்றப்படுகின்றன. நெல்லுக்கு 120 தொடக்கம் 130 ரூபாய் உறுதிமொழி விலை அறிவிக்கப்பட்டாலும் நடைமுறையில் விவசாயிகள் 80 தொடக்கம் 85 ரூபாவிற்கே நெல்லை விற்க வேண்டியுள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபை ஒதுக்கப்பட்ட நிதியில் வெறும் 2.5% மாத்திரமே நெல் கொள்வனவு செய்துள்ளது. இதனால் விவசாயிகள் தனியார் மில் உரிமையாளர்களிடம்
ஏமாற்றப்படுகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி எவ்வித டீல் அரசியலிலும் ஈடுபடாத தூய்மையான கட்சி ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள எரிசக்தி அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து நிலக்கரி விலை மனுவை ரத்து செய்யுமாறு அவர் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தார். குருநாகல் கல்கமுவு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்டு 39 கந்த பகுதியில் டிராக்டரில் சிக்கி 15 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இத்துயர சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இச்சிறுவன் டிராக்டரின் சாரதி இருக்கைக்கு அருகில் ஏற முற்பட்ட போது தவறி விழுந்துள்ளார். இதன்போது குறித்த டிராக்டரின் சக்கரத்தில் சிக்கியுள்ளார். காயமடைந்த சிறுவன் கல்கமுவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மகாநான் நேரிய பகுதியைச் சேர்ந்து 15 வயதுடைய சிறுவன் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கல்கமுவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான செய்முறை பரீட்சைகள் நடைபெறும் திகதிகளை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய பொறிமுறைகள் தொழில்நுட்பவியல் பாடத்திற்கான செய்முறை பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டியம், சங்கீதம், நாடகமும் அரங்கியலும் ஆகிய பாடங்களுக்கான செய்முறை பரீட்சை எதிர்வரும் மார்ச் 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் அறிவுறுத்தல்களை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஆவணத்தில் விரிவாக காணலாம். காலி பெந்தோட்டை கடலில் நீராட சென்ற இருவரில் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாகவும் மற்றொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் 25 வயதுடையவர் எனவும் காணாமல் போனவர் 29 வயதுடையவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் பேருவழி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கடற்படையினர், போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் மற்றும் பெந்தோட்டி போலீசார் இணைந்து காணாமல் போயுள்ள நபரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெந்தோட்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை மாத்தறை மிருசு கடலில் நீராட சென்று நீரோட்டத்தில் சிக்கி கடலுக்குள் செல்லப்பட்டு வெளிநாட்டு பெண் ஒருவர் நேற்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறு மீட்கப்பட்டவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்த 29 வயதுடைய பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்போது கடற்கரையில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த கொடவில போலீஸ் உயிர்காப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகளால் குறித்த பெண் மீட்கப்பட்டு அடிப்படை முதலுதவி வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம். அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் இடாலகை புறப்படமாகவும் சுவிட்சர்லாந்து லூசோனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சூரியகுமாரன் கனகசபை அவர்கள் 26/2/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் மட்டுவில் தெற்கை புறப்படமாகவும் ஆபர்வில்லியர்ஸ் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மகேஸ்வரி கணேசமூர்த்தி அவர்கள் 23/2/2026 திங்கட்கிழமை அன்று இறைபதம் எய்தினார். யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பவுடி மேரி ஜோசப்பின் புஷ்பம் அவர்கள் 23/2/2026 அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை புறப்படமாகவும் பல்லவராயன் கட்டு மன்னாரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் விக்னேஸ்வரன் அவர்கள் 24/2/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.